Beautiful Saga. Beautiful Saga. My favorite song. Hi, welcome to our channel Sara Creations. This is V Sasra and this is my party Sornalata Shiraman. Namaskaram. இன்னைக்கு வந்து எபிசோட் 3 ஆஃப் பாட்டியும் பேட்டியும் சீரீஸ். நீங்கள் இந்த பாட்டை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் மீ இது ஃபேவரட் சாங். இந்த படத்தை வந்து நானும் எங்கள் பாட்டியும் 3 வாட்டி பார்த்துருக்கோம். இந்த படம் வந்து ரொம்ப நல்ல கருத்துக்களை சொல்லும். அதை பற்றி எங்கள் பாட்டி என்ன ஃபீல் பண்ணுறாங்க, நான் என்ன ஃபீல் பண்ணுறேங்கிறது நம்ம பாட்டையும் பாடி அதில் என்ன கருத்தோ அதையும் சொல்லி நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் பாட்டியோடைய ரொம்ப ஃபேவரட் ஸ்டான்ஸா ஆஃப் திஸ் சாங். இது வந்து நான் என்ன நினைச்சேன்னா இது எப்பவுமே பாடிட்டே இருப்பாங்க என்னை பார்த்து எனக்கு இதுவே ஒரு தனி பாட்டுன்னு நினைக்கும். ஆனா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது இந்த பாட்டை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இது இந்த பாட்டோடைய ஒரு சரணம்னு. அந்த அளவுக்கு அதை தனித்தனியா பாடிட்டே இருப்பாங்க. என்ன தெரியுமா, சகா வந்து கம்முன்னு நிப்பால. அப்ப நான் வந்து என்ன பாடுவோமா, சொல்ல நினைத்த ஆசைகள் சொல்லாமல் போவதே, சொல்ல வந்த நேரத்தில் பொல்லாத நாணமே, மன்னன் நடந்த பாதையில் என் கால்கள் செல்வதே, மன்னன் நடந்த பாதையில் என் கால்கள் செல்வதே, மங்கை உன் கண்கள் இரண்டும் மயக்கம் கொள்வதே, மயக்கம் கொள்வதே, நாளை இந்த வேலை பார்த்து ஓடி வானிலா, இன்றைய தன் தலைவன் இல்லை சென்று வானிலா, தென்றலே என் தனிமை கண்டு இன்று போய்விடு, தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு. பியூட்டிஃபுல் சகா. இப்போ நீ பாடிட்டியா, உன் கோட்டா ஓவர். ஆனா நடுவுல உன்கிட்ட வர, ஏன்னா இத உன்னோட 3 தடவை பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நான் இந்த வாணிஸ்ரீக்காகவே போட்டாப்பெல்லாம் அப்படியே கிளவுட் மாதிரி வருமா, என்னது இவ ஆகாசத்துல வராளா அப்படின்னு நினைச்சுப்பேன். அதே மாதிரி அது ஸ்டோரியில வந்து அவ வந்து ஃபயர் இதுவாயிடுமா, ஐயோ அந்த சினிமாவே முதல்ல புரியாது. அப்படியே வர அவ வந்து பணக்கார கல்யாணம் பண்ண அதெல்லாம் வரும்பொழுது இந்த சினிமால எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பொய் பேசக்கூடாது. பொய் பேசாம இருந்தோம்னாக்கா அதுக்கான பலனை வந்து சூழ்நிலை வந்து நம்மள வந்து எவ்வளவுதான் தாக்கினாலும் நம்மளுடைய கேரக்டர் உண்மை பேசும்போது அது நம்மளை எப்படி இருந்தாலும் ஒரு வழி இல்லைன்னா ஒரு வழியில காப்பாத்தும் அப்படின்ற அந்த ஒரு தீமை அதனுடைய உள்கருத்துன்றத விட அது ஒரு மாடலை நான் அது சினிமால தெரிஞ்சிருந்தேன். நல்லா இருக்கும். அந்த சினிமால வந்து சிவகுமார் வருவானா, அம்மா நன்றி அப்பா நன்றி, அது வந்து பார்க்கும் பொழுது அந்த 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 ஸ்டான்ஸாவே எனக்கு ரொம்ப பைகாட் ஆயிடுச்சு. எப்ப எங்க அப்பா எல்லாம் வந்து சின்ன வயசுல ஏதாவது தீபாவளிக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாருன்னா அப்பா நன்றி அப்படின்னு, என்னடி இது லூஸ் மாதிரி சொல்லல. அந்த சினிமாவோட தாக்கம் வந்து நன்றி சொல்லிதான் வாங்கிக்கணும். நம்மளுக்கு யாராவது ஏதாவது கொடுத்தா சின்ன போது அப்ப வந்து மனசுல பையனா, இப்பெல்லாம்மா சினிமா பாக்குறவா அதை மறந்துடுறோம். அப்பெல்லாம் தியேட்டர்ல போய் தான் சினிமா பார்ப்போம். ஒரு தியேட்டர்ல இருந்து சினிமா பார்த்துட்டு வந்தோம்னா ஒரு வாரம் சினிமா பத்தியான இது வந்து விமர்சனம் ஓடிண்டே. ஏன்னா ஒருத்தருக்கு ஒன்னொன்னு ரிஜிஸ்டர் ஆகும். நானும் என் சிஸ்டர் எல்லாம் உட்காந்தோம், எங்க அம்மா எல்லாம் உட்காந்தா சிரிப்பு ஜாஸ்தி எங்களுக்கு. அதனால என்ன பண்ணா, ஒன்னொன்னுக்கு B.K. ராமசாமி அப்படி சொன்னா பாரு, நாகேஷ் இப்படி ஓடி வந்தான் பாரு, மனோரமா இப்படி பண்ணுவா பாரு அப்படிலாம் சொல்லும் பொழுது இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து அம்மா நன்றி அப்பா நன்றி சொல்லுவான். அது எனக்கு மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆச்சு. அனதர் திங், லாஸ்ட்ல எல்லாருமா சேர்ந்து திருட்டு பட்டம் கட்டினா பிறகு கூட ஆமா அவன் தான் திருடிப்பான்னு சொல்லும் போது கூட நீங்க என்ன சொல்லிங்க, நான் பாடம் சொல்லி கொடுக்கும் பொழுது அம்மாக்கு எழுதின முதல் லெட்டர் இதுதான்
அம்மா நான் எந்த காரணம் கொண்டு பொய் சொல்ல மாட்டேன், எந்த சூழ்நிலையும் பொய் சொல்ல மாட்டேன் பாருங்க அப்படின்னு. ஸோ அதுதான் கிளைமேக்ஸ். நான் சினிமா பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன எவ்ரிபடி நோஸ் த மூவி. எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது என்னதுன்னா, பொய் பேசாம இருந்தா சூழ்நிலையே நமக்கு எந்த விதமான சாதகம் இல்லைன்னா கூட நம்மளுடைய கேரக்டர் நம்மளை காப்பாத்தும். அதே மாதிரி யாராவது ஏதாவது கொடுத்தா நம்ம நன்றி சொல்லி வாங்கிக்கணும் அப்படின்றது இந்த சின்ன வயசுலயே நான் கத்துண்ட பழக்கங்கள். இதுலயே இன்னொரு பாட்டு எங்க பாட்டி அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் ஒன்று போல் இன்பமாயில்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. Bye.